நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிக்காத நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? எல்லாம் நம்ம கர்மா தான், கர்மாவும் இல்ல குருமாவும் இல்ல, நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. அதுக்கு சில பொருட்களை நம்ம தானமா கொடுக்கும் போது நிச்சயமா இந்த நவ கிரகங்கள் நமக்கு வழிவிடும். நம்ம வாழ்க்கையில நல்லா சிறப்பா இருக்கலாங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க. அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த பரிகாரமே. ஏன்னா நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கேன். அதனால இந்த தானங்களை ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தானம் உங்களுக்கு வந்து சூரியனோட பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஜோதிடர் உங்களுக்கு சொல்றாங்க, நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க, நிறைய விஷயங்களை நீங்க மாத்திக்கங்கன்னு சொல்றாங்க. செய்யுங்க, அதெல்லாம் தவறு கிடையாது. ஒரு ஜோதிடரை மதிச்சு நம்மளோட ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்றோம்னா நிச்சயமா அவங்க சொல்றத நம்ம செய்யணும். ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர்கிட்ட போனா ஒரு டாக்டர் சொல்ற விஷயத்த நம்ம செய்யறோம் இல்லைங்களா? அது போல செய்யறது ஒரு சிறப்பு. அது மாதிரி இதுவும் ஒரு செலவில்லாத ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது உங்களுக்கு சூரியனால பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து கோதுமை தானம் நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில சூரிய ஹோரை வரக்கூடிய காலையிலே செஞ்சிருங்க. பரிகாரங்களை எல்லாம் எப்பவுமே காலையிலே செஞ்சிடணும். சாப்பிடறதுக்கு முன்னாடி காலையில எழுந்து குளிச்சு தண்ணி கூட குடிக்க கூடாது. வெறும் வயிற்றோட நீங்க போயிட்டு ஒரு கோதுமை நீங்க வந்து 1 கிலோ கரெக்டா 100 கரெக்டா 1 கிலோ இருக்கணும். 1 கிலோ இருக்கிற மாதிரி கரெக்டா வெயிட் வாங்கிட்டு போயிட்டு தானம் கொடுத்துருங்க. யாராவது அடுத்த வேலை உணவு இல்லாதவங்க யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துறது சிறப்பு. உங்க வீட்டுக்குள்ள கொடுத்துறாதீங்க, வேற வெளியாட்களுக்கு கொடுக்கறது சிறப்பு. அது போலவே சந்திரனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வீக்கா இருக்கிறதுனால இப்படிலாம் தடைகள் இருக்கு, மனக்குழப்பங்கள் இருக்கு, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து பச்சரிசி, தரமான பச்சரிசி உடையக்கூடாது. ஒரு அரிசி கூட உடையாத மாதிரி ஒரு அரிசி 2 கிலோ வாங்கி தானம் கொடுங்க. இதுவும் சிறப்பு. கூடுதலா அது கூடவே தண்ணீர் பாட்டிலும் 2 தானம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சந்திரனால ஏற்படக்கூடிய பாதிப்பு நிச்சயமா நீங்கிரும் உங்களுக்கு. அது போலவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா காய்கறி சாதம். இந்த காய்கறி சாதத்திலையும் குறிப்பா நீங்க வந்து நல்ல கேரட், இந்த மாதிரி ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிகப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய காய் அதிகமா போட்டு நீங்க வந்து கொடுக்கலாம். அது போல அது கூடவே நீங்க வந்து துவரையும் வந்து ஒரு 3 கிலோ அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கறது சிறப்பு. 9 அதுக்குள்ள சரி. அதாவது நீங்க வந்து துவரையும் தானமா கொடுக்கறது சிறப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்குறது. 900 கிராம் கரெக்டா இருக்கணும். 900 கிராம்ஸ் கரெக்டா இருக்கிற மாதிரி துவரை வாங்கி கொடுங்க. துவரை கிடைக்காதவங்க துவரம் பருப்பு வாங்கி கொடுங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை, செவ்வாயோட ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அது போலவே புதன் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு என்னோட ஜாதகத்துல, புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள்ல நான் ரொம்ப மைனஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கீரை சாதம், பச்சை நல்ல அருகீரை, சிறுகீரை, இந்த மாதிரி கீரை போட்ட கீரை சாதமும் நீங்க வந்து பச்சை பயிரும் வந்து 5 கிலோ பச்சை பயிரும் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதையும் காலையில புதன்கிழமை காலையில 6 to 7 நீங்க செஞ்சிருங்க. அது போலவே நீங்க வந்து குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு சர்க்கரை பொங்கல், அதனாலதான் நம்ம பூஜைகள்ல எல்லாவற்றிலுமே நம்ம சர்க்கரை பொங்கல் நம்ம தெய்வங்களுக்கு படைக்கிறோம். ஏன்னா சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது குருவோட அம்சம் நிறைந்தது. அப்ப சர்க்கரை பொங்கல் வந்து வெல்லம் போட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு, நீங்க பேரு நம்ம சர்க்கரை பொங்கல்னு சொல்றோம், நான் வெல்லம் போட்டு வைங்க வச்சு அதை வந்து நீங்க வந்து தானமா கொடுக்கணும். பல பேருக்கு நீங்க கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு கூட போயிட்டு குருவுக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டுட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வந்து இதை கொடுக்கறது மேலும் சிறப்பு தரும். அது போலவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம வந்து வெண்பொங்கல் கொடுக்கலாம். வெண்பொங்கலும் ரசகுல்லா வாங்கி கொடுங்க. வெள்ளிக்கிழமை வந்து ரசகுல்லா 6 பேருக்கு வாங்கி கொடுங்க. பாருங்க, சின்ன சின்ன பாக்ஸ்ல வாங்கி நான் ஒரு 6 பேருக்கு கொடுங்க. அதுவும் நல்ல ஒரு சுக்கிரனால ஏற்படக்கூடிய பாதிப்பை உங்களுக்கு நீக்கி கொடுக்கும். அது போலவே சனிக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட்டும் புளியோதரையும் ரொம்ப சிறப்பு. இது வந்து ஒரு கத்திரிக்காயெல்லாம் வந்து சனிக்கிழமையில ரெகுலராகவே வீட்டுல வந்து சமையலுக்கு பயன்படுத்தும். கத்திரிக்காயெல்லாம் சனிக்கிழமை சமையல் பண்றது ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களையும் நம்ம கிரகங்களால பாதிப்பு இல்லைன்னா கூட கிரகங்களோட ஒரு அனுசரணையை நமக்கு வாங்கி கொடுக்கும். அதனால இதுவும் நீங்க வந்து சனிக்கிழமையில பண்றது சிறப்பு. ராகுக்கு வந்து நம்ம வந்து சனிக்கிழமையில வந்து ராகுக்காக உளுந்து வடை, ராகு பாதிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க சனிக்கிழமையில உளுந்து வடை வாங்கி கொடுங்க. கேதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில நீங்க வந்து கொள்ளு தானம் அல்லது கொள்ளுல கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுக்கறது, யானைக்கு உண்டான தீவனங்களை கொடுக்கறது, இதெல்லாமும்
உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரகங்களோட பாதிப்புல இருந்து உங்களை பாதுகாக்கும். அது போலவே கர்ம வினையில இருந்து நிச்சயமா நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். நன்றி. நற்பவி.